ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஃபேமஸான ஒரு ஸ்நாக் ரெசிபி கடலை மிட்டாய் தான் பார்க்க போகிறோம். கடலை மிட்டாய் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் இருக்கிற ஒரு ஸ்நாக் ரெசிபி, நிறைய ஸ்கூல் கிட்ஸ் சாப்பிட்ற ஒரு ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக் ரெசிபியும் கூட. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் கார்த்திகை தீபத்துக்கு செய்வாங்க. கடலை உருண்டையாகவும் செய்வாங்க, கடலை மிட்டாயாகவும் செய்வாங்க. அது எப்படி வீட்டிலே ஈஸியாக செஞ்சு முடிக்கலான்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடலை மிட்டாய் பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்காது, ஈஸியாக வீட்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். இதில் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 2 கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்துக்கலாம். 2 கப்புன்றது நான் 200 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். எந்த கப்பு வந்து ஃபஸ்ட்டு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லாமே மெஷர் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் வந்து ஹோல்ட் பண்ணுற கப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ இது 200 கிராம் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த தோல் வந்து தனியாக வந்துடும். ஆல்ரெடி நிலக்கடலை வந்து உங்கள்கிட்ட தோல் உரிச்சது ரோஸ்ட் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் நீங்கள் கடையில் வாங்கினாலும் செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இல்லைனா நமுத்து போன மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு, க்ரன்ச்சினஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் கடையில் வாங்கினாலுமே நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த தோல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கையை வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து நல்லா உடஞ்சி வந்துடும். இந்த மாதிரி 2 துண்டாக வந்து உடஞ்சி வந்தால் தான் உங்களுக்கு வந்து செய்யும் போது நல்லா வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 2யுமே வந்து கை வச்சு நல்லா இந்த மாதிரி உடச்சிட்டேன். இந்த மாதிரி நல்லா உடச்சி வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். நீங்கள் 2 கப்பு எடுத்துக்கலாம், இல்லை 1 கப்பு எடுத்துக்கலாம். அது வந்து உங்கள் விஷ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து உங்களுக்கு கரெக்டாக அமௌண்ட்டில் இருந்தால் தான் உங்களுக்கு அது நல்லா பிடிச்சி கொடுக்கும். ஸோ வந்து நான் வெல்லம் வந்து 2 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். சில பேர் வந்து 1.5 கப் ஆட் பண்ணுவாங்க, சில பேர் 1 கப் ஆட் பண்ணுவாங்க. அது வந்து உங்கள் விஷ் தான், நீங்கள் எப்படினாலும் ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். இதில் நான் 2 கப்புன்றது 200 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வெல்லம் கரையிற அளவுக்கு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம செய்ய போகிற பேனில் வந்து இதை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு பிளேட்டு இல்லைனா டிஃபன் பாக்ஸு இல்லைனா கேக் டின் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயோ இல்லை ஸ்கொயர் ஷேப்லேயோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா வந்து நெய்யை வந்து நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெய் இல்லைனா ஆயில் எதுனாலும் நீங்கள் க்ரீஸ் பண்ணிக்கலாம். நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடலை மிட்டாய் வந்து ரெடி பண்ண உடனே வந்து இதில் நம்ம வந்து செட் பண்ணிடணும். அப்படின்னா தான் வந்து கரெக்டாக செட் ஆகும், இல்லைனா வந்து கல் மாதிரி ஆயிரும். ஸோ வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பெஸ்ட்டு வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா கேக் டின்னு இல்லைனா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்க டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாகவே வரும். உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து நெய் அப்ளை பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து பட்டர் ஷீட் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நெய் அப்ளை பண்ணுங்கள். சூப்பராகவே வந்து எடுக்க வரும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து தண்ணி வந்து எடுத்து வச்சுக்கணும். வெள்ளைப்பாகு வந்து செக் பண்ணுறதுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து வெள்ளத்தை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி, டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஹீட் பண்ணுங்கள். நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரணும். இப்போ கொஞ்சமாக எடுத்து நம்ம செக் பண்ணலாம். பார்த்திங்கன்னா இது வரவே இல்லை, இன்னும் ரெடியாகவே இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும். இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணி செய்யும் போது நல்லா ஷைனிங்காக இருக்கும். அப்படி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம நல்லா நுரைச்சி வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செக் பண்ணலாம். கையில் வந்து நல்லா எடுக்க வரணும். இப்போ வந்து எடுத்து பார்க்கலாம். எடுக்கவே வரலை. 2-3 தடவை இந்த மாதிரி நான் எடுத்து பார்த்தேன், ஒழுங்காகவே கரெக்டாக வரல. பழுத்த தக்காளி பழம் பதம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹார்ட் பால் கன்சிஸ்டன்சி வரும். இப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா நல்லா வந்து பழுத்த தக்காளி பழம் பதத்துக்கு வரும். அது வந்து நம்மளுக்கு தேவையில்லை. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வு மிட்டாய் பதம். அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்திங்கன்னா ஷேப் வந்து வரும். ஆனால் வந்து ரொம்பவும் கல் மாதிரி இருக்காது, ரொம்பவும் சாஃப்டாக இருக்காது. அது வந்து கரெக்டாக வராது. நம்மளுக்கு வந்து இதுக்கு வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு தட்டில் போட்டிங்கன்னா நல்லா வந்து டங்குன்னு சத்தம் கேட்கணும், அந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் தொட்டால் வந்து உடையணும். அதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் ஊற்றுனீங்கன்னா அது வந்து ஷேப் வந்து அப்படியே நிற்கும். அதை எடுத்து இந்த மாதிரி கையில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஹார்டாக இருக்கும். அதை நீங்கள் கொஞ்ச நேரம் விட்டுட்டு உடைச்சிங்கன்னா நல்லா வந்து உடையும். அதுதான் வந்து இதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி நல்லா ஹீட் ஆகி வரும்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கலர் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே இங்கே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கடலையை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து கடலையில் அந்த வெல்லம் வந்து ஒட்டும், இல்லைனா வந்து சரியாக ஒட்டாது. ஸோ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தட்டில் உடனே வந்து மாற்றிடணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நல்லா அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி நூல் நூலாக வரும். இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி வரணும். அந்த மாதிரி வரலைன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வராது. ஸோ வந்து ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கரண்டியை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பிரெத்து லென்த்லாம் வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற பிளேட்டோ டிஃபன் பாக்ஸோ இல்லை கேக் டினோ வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தால் நல்லா வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சதுனால எனக்கு கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ வந்து நீங்கள் ஸ்கொயர் ஷேப்லையோ ரெக்டாங்கிள் ஷேப்லையோ இருக்கிற பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட் வந்து கம்மியாயிரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. கத்தி வச்சு நீங்கள் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து அழுத்தி மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் கழித்து கட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் அப்படியே விடணும்னா ஒரு 20 to 30 மினிட்ஸாவது ஆகும் நல்லா ட்ரை ஆகிறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு இந்த மாதிரி வந்து நல்லா மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 45 மினிட்ஸ் கழித்து நான் வந்து பீஸ் போட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா வந்திருக்குன்னு. நல்லா சூப்பராகவே வந்துருச்சு. நல்லா வந்து அது கம்ப்ளீட்டாக வந்து ஆறணும். நீங்கள் வந்து தொட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். நல்லா வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆறிடுச்சுன்னா, சூடு கம்மியாகிடுச்சுன்னா நீங்கள் வந்து நல்லா பீஸ் போட்டுக்கலாம். நல்லா அழுத்தி இந்த மாதிரி கத்தியை வச்சு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக வந்துடும். நான் வந்து தட்டுன்றதுனால எனக்கு அந்தளவுக்கு வந்து கட் பண்ண கரெக்டாக வந்து எனக்கு வரலை. நான் வந்து சின்ன தட்டில் ரெடி பண்ணதுனால அந்த கத்தியை வச்சு நான் வந்து கரெக்டாக வந்து ப்ரெஸ் பண்ண முடியல. நீங்கள் வந்து நல்லா பெரிய பாத்திரமா இல்லைனா வந்து நல்லா கேக் டின்னில் ரெடி பண்ணிட்டீங்கன்னா சூப்பராகவே வந்துடும். பெட்டர் வந்து நீங்கள் பட்டர் ஷீட் போட்டு பண்ணிடுங்க. ஏன்னா வந்து பட்டர் ஷீட்லேருந்து நம்ம அப்படியே வந்து எடுத்துக்கலாம். ஸோ வந்து நீங்கள் பட்டர் ஷீட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடலை மிட்டாயை நல்லா வந்து பீஸ் போட்டாச்சு. உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த மாதிரி தான் இருக்குது. சுற்றி கடையில் கிடைக்கிற மாதிரியே வந்து வந்துருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நீட்டாக பீஸ் போட்டிங்கன்னா இன்னும் அழகாகவே வரும். இதை நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த மாதிரி சூப்பராக வந்துருச்சு. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான கடலை மிட்டாய் வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கார்த்திகை தீபத்துக்கு இதை வந்து நீங்கள் உருண்டையாகவும் ரெடி பண்ணிக்கலாம், இல்லை மிட்டாய் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.